பாருங்கள், பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம்? என்றைக்கு ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் பாவத்துக்கு செத்துடுறீங்க. உங்கள் பழைய மனுஷன் செத்துடுறான், புது மனுஷன் பிறந்துடுறான். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் ஆகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறீங்க. சொல்லுங்கள், மாம்சத்தின்படியும் இரத்தத்தின்படி புருஷ சித்தத்தின்படி பிறந்த பிள்ளையாக இருந்த நீங்கள் செத்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையா தேவனாலே பிறக்கிறவர்களை மாறுகிறீர்கள். அதுதான் ஞானஸ்தானம், அதுதான் ஞானஸ்தானம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுதான் ரட்சிக்கப்படுதல். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வசனம் சொல்லுது பாருங்கள். பிலிப்பு சொல்லுவார் இல்லையா அந்த மந்திரிகிட்ட, நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும் நான் அப்படின்னப்போ, உண்மை இந்த தண்ணி இருக்குதே, நான் ஞானஸ்தானம் எடுக்கலாமனப்போ, நீங்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவ முழு மனதோடு அவர் தேவனுடைய குமாரன் தான் என்று விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடையே இல்லை அப்படின்னு பாருங்கள். உடனே போய் குளத்தில் முக்கி ஞானஸ்தானம் கொடுத்துருவாப்புல, மறுபடி பிறந்துருவார் கையை தட்டி. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். அது எப்படி பிரதர் சிம்பிள் ஆகும்? பிரதர் கஷ்டம் பிரதர், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது கஷ்டம், பாவம் செய்யாமல் வாழ்கிறது கஷ்டம், ஆமாம் உலகத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். யார் சொன்னது ஈஸின்னு? அப்படிலாம் கிடையாது, ஏமாந்துறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆதாமும் ஏவாளும் பாவம் எவ்வளோ ஈஸியாக செஞ்சாங்க? பாவியானது கஷ்டப்பட்டா பாவியானாங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஆதாமும் ஏவாளும் பாவியானதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ? ரொம்ப போராடி பழத்துக்கிட்ட அப்படியே கையை கொண்டு போய் கையை பிட்டு விடா, பறிக்காத பறிக்காத பறிக்காத, பறிச்சுக்கிட்டு திங்காத திங்காத அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ? சப்ப மேட்ரு. பிசாசு வந்து சொல்லிச்சு, பழத்தை போய் சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்கன்னுச்சு. அப்படியா அப்படின்னாப்புல பறிச்சிச்சு, சாப்பிட்டுச்சு, வீட்டுக்கார்ட்ட கொடுத்து முடிஞ்சு போச்சு. பாவம் வந்துட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எவ்வளோ லேசில் பாவம் வந்துச்சோ அவ்வளோ லேசில் பரிசுத்தமும் வருன்றேன் கையை தட்டி. அவன் தந்திரமாக வஞ்சகத்தினால பொய்யினால் பாவத்தை பரப்புவான்னா, தேவன் தம்முடைய வல்லமையினால் மெய்யினால் உண்மையினால் சத்தியத்தின்படி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எப்படி பிசாசு சொன்ன பொய்யை நம்பி பிசாசு பேச்சை கேட்டு பாவியாக மாறினமோ, எப்போ சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை நம்பி ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது என்று சமம். அவர் கீழ்ப்படிந்தார், ஆதலால் நாம் எல்லோரும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆமாம், குழப்பமாக இருக்கும், ஒன்றில் வந்துடலாம், போக புரிஞ்சிடும். ஆமென். ஆமாம், எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார் இல்லையா? அவரை நம்புன, அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டு கீழ்ப்படிஞ்ச அத்தனை கீழ்ப்படிதலுக்கும் சொந்தக்காரங்களாக மாறிடுறீங்க கையத்தை. உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற சொத்தை அவருடைய பிள்ளைங்கிற ஒரே பேரை வச்சு உங்கள் பேரில் பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அனுபவிக்கிறீங்க இல்லையா? அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மெய்யாகவே உங்கள் பாடுகளையும் துக்கத்தையும் சுமந்து தீர்த்ததுனால, அவர் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால, அவர் கடைசி வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரே கெதின்னு வாழ்கிற உங்களுக்கு கிடைக்கிற பலன் பரிசுத்தமாகுதல், நீதிமான், பரிசுத்தவான், தேவனால் பிறந்த பிள்ளை, பாவம் செய்யாத பிள்ளை, பரிசுத்தமான பிள்ளை, பரலோகத்தின் பிள்ளை. இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட்டு கையை தட்டி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ வசனம் சொல்லு.